அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காம்படிட்டர் பேக்லிங்க் எப்படி ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னா அதாவது உங்களோட டாப் 5 காம்படிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சன்ப்ரஷோ ஊபர் சஜஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. போட்டோடனே அவங்க வந்து எவ்வளோ ரெஃபரிங் டொமைன்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேக்லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பேக்லிங்ஸில் வந்து 30 to 100, அதாவது DA should be greater than 30 and equal to 100 வர வரைக்கும் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேக்லிங்க்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு வந்து ரெஃபரிங் டொமைன்ஸ் தான் முக்கியம். ரெஃபரிங் டொமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு டாப் 5 காம்படிட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு காம்படிட்டர் வந்து ஒரு 1500 ரெஃபரிங் டொமைன் வச்சுருக்காங்க. செகண்ட் காம்படிட்டர் வந்து ஒரு 1000 ரெஃபரிங் டொமைன்ஸ். தேர்ட் காம்படிட்டர் வந்து ஒரு 500 ரெஃபரிங் டொமைன்ஸ். ஃபோர்த்து காம்படிட்டர் வந்து ஒரு 200 ரெஃபரிங் டொமைன்ஸ். ஃபிஃப்த்து காம்படிட்டர் வந்து ஒரு 100 ரெஃபரிங் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த அஞ்சு காம்படிட்டரோடதையும் ஆவரேஜ் எடுங்க. 5ஐயும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. அந்த அவ்வளோவுக்கு நீங்கள் வந்து ரெஃபரிங் டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள வந்து தட்டி தூக்கிட்டு நீங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே விதத்தில் வந்து குவாலிட்டியாக நீங்கள் போடணும். DA should be greater than 15 அண்டு நீங்கள் 30க்கு மேலே போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு SEO பண்ணி தரணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.